இந்த நவராத்திரிக்கு குஜராத்தோட ஃபேமஸான டிஷ் லாப்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு டிஷ் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கு தமிழில் என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு 2 கிளாஸ் கோதுமை ரவை ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் கோதுமை ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்ததும் 4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. பேரலாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட், முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை ரவை நல்லா வெந்து வந்ததும் நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணுன்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் சிம்மில் அந்த ஈட்லேயே வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வரும். 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லா நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.